ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்மளுடைய காணொலியில் வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் அவங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த ஸ்பிரிச்சுவலில் மேலே போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காம இருக்கலாம். அப்படி கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதில் ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இந்த சேனல் வீடியோஸை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டும், கற்றுக்கட்டும். ஸோ அந்த நோக்கத்தில் தான் நம்ம ஷேர் பண்ண சொல்கிறோம். ஓகே நண்பர்களே, இது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனிதனின் ஆசைகள் அதிகமாக தான் இருக்குது. எல்லாருக்குமே இருக்குது. இந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த மனித ஆசையில மிக மிக முக்கியமான ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமம், இச்சை. இதில் விந்து வெளியேறி காம இச்சையில் நிறைய ஆண்கள் மற்றும் பெண்கள் யாராக இருந்தாலும் சரிதான். ஸோ இந்த வெளியில் வீணாக்கிடும். ஸோ இப்படி வீணாக்குற போது உங்களால் உங்கள் உடலையும் மனசையும் ஒருமுகப்படுத்தி இருக்க முடியாது. அது அலைபாய். அப்போது காம இச்சையில் ஈடுபடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈடுபடலாம். நம்ம பழைய வீடியோஸ்லாம் கொடுத்துருப்போம். இந்த ஸ்பிரிச்சுவல் பண்ணுறது எல்லோரும் செய்யணும், சாதாரண தம்பதிகளும் செய்யணும், சம்சாரிகளும் செய்யணும் அப்படின்னா பழைய வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். பரமஹம்ச யோகானந்தரே சொல்லியிருக்கிறாரு, எல்லோரும் இந்த யோக கலையை கற்றுக்கணும். அதனால் இதை எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் அதிகபட்சமாக சுய இன்பமாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது இருக்கலாம். இந்த விந்து அப்படிங்கிறது சிவன், சந்திரன், சரிங்களா? சிவனுடைய தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலா இருக்கும், சரிங்களா? இந்த நெருப்பு நாதம், சக்தி. சிவன் குளிர்ச்சி, சக்தி நெருப்பு, வெப்பம். இந்த இரண்டும் சேரணும். நிறைய உங்களுடைய விந்து சக்தி கீழே போயிடுச்சு அப்படின்னா வீணா போயிடும். அந்த சக்தியை அடக்கி நம்ம முதுகு தண்டு வழியாக மேல் எலும்பு வைக்கணும். அதாவது விந்தையும் நாதத்தையும் ஒன்று சேர்க்கணும். சிவனையும் சக்தியவும், நிலவையும் சூரியனையும் ஒன்று சேர்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, இரண்டு பாம்புகள் அப்படி சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று சந்திரன், ஒன்று சூரியன், ஒன்று நெருப்பு, ஒன்று நிலவு. புரியுதுங்களா? இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஒரே சமநிலையில கொண்டு செல்லணும். இந்த சக்தி நம்ம உடல்ல வெளியில ஏறுது அப்படின்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜி பவர் எல்லாமே வெளியில போயிடும். ஒரு சொட்டு அந்த நீர் இருக்கு பார்த்தீங்களா, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இது ஆண்களுக்கு மட்டுமான பதிவு இல்லை, பெண்களும் சேர்ந்து தான். ஸோ இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம், ஒரு சொட்டு, பல சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் அவங்க உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சொட்டு விந்து நீர் 80 சொட்டு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உதிரத்தோட அளவு, ரத்தத்தோட அளவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால உடம்புல இருந்து அந்த ஒவ்வொரு சொட்டா வீணாகும்போது உங்க உடல்ல இருக்கக்கூடிய அவ்வளோ ரத்தங்கள் வீணா போகுது. அப்போ உங்களுக்கு எனர்ஜி குறையும், உடல் சோர்வா இருக்கும், மன சோர்வா இருக்கும், அப்புறம் ஞாபக மறதி வரும், மூளை சரியா வேலை செய்யாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம உடம்பு நடக்கும். இதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த சக்தியை நம்ம உடல்ல சேமித்து பாதுகாத்து வச்சிருக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம இதே பண்ணக்கூடாதா, தாம்பத்தியமே செய்யக்கூடாதா
அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்லலை. அதிகப்படியாக வந்து எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு அளவோடு வச்சுக்கணும். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அப்படி இல்லை மாதம் ஒரு முறை வந்து இந்த தாம்பத்தியத்தில் வந்து ஈடுபட்டு கொள்ளலாம். தப்பு கிடையாது, தவறு இல்லை அப்படின்னா எல்லாருமே சித்தர்கள் வந்து சொல்லக்கூடிய அதே விஷயங்களே அதே. இது முழுமையாக வந்து இதை நம்ம நிறுத்தி விடலாமா அப்படின்னா அது வந்து முடியாத விஷயம். அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அது வந்து விஷமாயிடும், அது வந்து ஒரு தவறான ஒரு இதாகிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் பண்ணலாம், அளவோட செஞ்சு கொள்ளணும். சரிங்க, இந்த மாதிரி வீணாகுது, இது வீணாகாமல் இது வந்து கெட்டியாக திக்கா நம்ம உடம்புல இருந்து இதோட தன்மையை வந்து கெட்டிப்படுத்தி நம்ம பண்ணக்கூடிய இந்த பிராணாயாம பயிற்சியில் யோகக்கலை பயிற்சியெலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த வாசி யோகம், பிராணாயாமம், கிரியா யோகம், இந்த மாதிரி யோக கலைகள் எந்த கலைகள் நம்ம செஞ்சாலும் அந்த சக்தி வந்து நம்ம உடம்புல வந்து ஒன்று சேர்ந்து திரண்டு ஒரு இடத்தில் குவிந்து அதை அந்த விந்து சக்தியோட கலந்து இதை நம்ம முதுகு தண்டு வழியாக மேலே எழுப்பி கொண்டு வராங்க. இது வந்து அதான் நம்ம முறையே சொன்ன மாதிரி எல்லாரும் எளிமையாக செய்ய முடியாத ஒரு விஷயம்தான். ஸோ இதை வந்து பயிற்சி பண்ண தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பரமஹம்ச யோகானந்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த இது சக்தியை வந்து கெட்டிப்படுத்தணும், வீணாகக்கூடாது, இதை வந்து நல்ல ஒரு தன்மையில் வச்சுக்கணும் அப்படின்னா அதற்கு சில மூலிகை எல்லாமே நம்ம சித்தர்கள் வந்து முன்னாலே சொல்லியிருக்கிறாங்க. அமுக்கரா, அதாவது அஸ்வகந்தா இருக்கு பார்த்தீங்களா, இந்த அஸ்வகந்தா இலையிலிருந்து செய்யக்கூடிய இந்த பொடி சூரணம், அந்த பொடியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி ஒரு 4-5 பொருட்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. மிக முக்கியமான பொருளை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாத்தையும் வந்து சொல்லலாம், நிறைய இருக்குது. அமுக்கரா, அஸ்வகந்தா, பூனைக்காளி, இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது முஸ்லி, இந்த பொருட்களை எல்லாம் இந்த மூலிகை இலையெல்லாம் சேர்த்து சேகரித்து அதை வந்து நம்ம உடலுக்குள்ளே வந்து சேர்த்தோம் அப்படின்னா கடுக்கா, இதெல்லாம் நம்ம சேர்க்கிற பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த விந்து சக்தி வந்து விரயமாகாமல் கெட்டித்தன்மை அடைஞ்சு நீர்த்து போகாமல் கெட்டித்தன்மை அடையும். கெட்டித்தன்மை அடைஞ்சிச்சுன்னா தான் நம்மளுடைய உடலில் வந்து இந்த சக்தி வந்து அப்படியே மேல் எழும்பும் அப்படின்னு வந்து சித்தர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுற பொழுது வந்து உங்களுக்கு அபரிவிதமான ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பவரை வந்து நம்ம வந்து என்றைக்குமே உபயோகப்படுத்தி கொள்ளணும். ஸோ ஒரு ஒழுக்கம் வேணும், ஒரு மனக்கட்டுப்பாடு வேணும், அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும். இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னா அமைதியாக உட்காரணும் அப்படின்னா அதற்கு வந்து இந்த அலைப்பாயாத மனசு வேணும். அப்போ அலைப்பாயாத மனசு இருக்கணும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி வந்து தெளிவாக இருக்கணும். அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதிகப்படியான உணர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த உங்களுடைய குருவிட வந்து சொல்லுங்கள், என்ன சரியான வழியில் நடத்தி செல்லுங்க அப்படின்னு வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் செய்யணும். நம்ம வேலை என்ன, பிராணாயாமம் செய்கிறது, தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்த நாம் வந்து செய்யணும். மற்ற வேலைகள் எல்லாமே உங்களுடைய குரு வந்து சரியான வழியில் உங்களை நடத்தி சரியான பாதையில் இழுத்துட்டு போவாங்க. இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும், நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவை போல் இன்னும் பல பதிவுகள் வந்து நம்ம சேனலில் வந்து வரும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் விஷயத்தை. மீண்டும் வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்குமே நன்றி.